இந்த போட்டோல இருக்கவரோட பேரு இடி அமீன். இவர் ஒரு உகாண்டா டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 18வது பிளேஸ்லயும், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் 3rd பிளேஸ்லயும் இருக்காரு. 30th May 1928 அப்போ உகாண்டால பிறந்த இவர் 1946ல கிங்ஸ் ஆப்பிரிக்கன் ரைஃபிள்ஸ் சொல்லப்படுற ஒரு பிரிட்டிஷ் காலனியல் ஆர்மில ஜாயின் பண்ணி 1947ல இருந்து 1961 வரைக்கும் கென்யால பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிக்கிட்டு இருந்த ரெவல்யூஷனரிஸை போட்டு தள்ளுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்மில இவரும் இருந்திருக்காரு. அதுல பாரபட்சம் பார்க்காம நிறைய ஆப்பிரிக்கன்ஸை போட்டு தள்ளினாலேயே பிரிட்டிஷர்ஸ்க்கும் இவரை ரொம்ப பிடிச்சி போயிருது. 1962ல உகாண்டா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகுறாங்க. உகாண்டா ஆர்மிலையும் தன்னோட பொசிஷனை படிப்படியா இன்க்ரீஸ் பண்றாரு. 1965ல பிரைம் மினிஸ்டர் மில்டன் ஒபோட்டோட ஸ்மக்லிங் அண்ட் கரப்ஷனை வெளியே தெரியாம பாத்துக்கிட்டதுனாலே அந்த பிரைம் மினிஸ்டரோட க்ளோசஸ்ட் ஆலியை உருவாக்குறாரு. 1971ல பிரைம் மினிஸ்டர் ஒபோட் அப்ராட்ல இருக்கப்போ ஒரு மிலிட்டரி கூப்பன் நடத்தி பவரை சீஸ் பண்ணி உகாண்டாவோட பிரசிடென்டா தன்னையே அறிவிச்சுக்கிறாரு. ஒரு மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப்பை உருவாக்கி ஒபோட்டுக்கு லாயலா இருக்க பொலிட்டீஷியன், சோல்ஜர்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாரு. உகாண்டால இருந்த அச்சோலி, லாங்கா மாதிரியான எத்னிக் குரூப்ஸையும் கம்ப்ளீட்டா அழிக்கணும்னு சொல்லி அவங்களையும் போட்டு தள்ள பாக்குறாரு. 1972ல உகாண்டாவோட பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்த 80,000 ஏசியன்ஸ் கம்ப்ளீட்டா எக்ஸ்பெல் பண்றாரு. இதனால உகாண்டாவோட எக்கானமியே கொலாப்ஸ் ஆச்சு. 1974ல இருந்து 1977 வரைக்கும் இவரோட ரெஜிமை எதிர்த்து இன்டெலெக்சுவல்ஸ், ஜேர்னலிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் குரல் கொடுத்து பேசினாங்க. அவங்க எல்லாரையுமே தேடி தேடி இவர் கண்டுபிடிச்சு கொண்டாரு. 1976ல பாலஸ்தீன் ஹைஜாக்கர்ஸ் இஸ்ரேல்ல இருந்து கிளம்பின ஒரு ஏரோப்ளேனை ஹைஜாக் பண்ணி உகாண்டால லேண்ட் பண்ணாங்க. அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு இடி அமீன் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா இஸ்ரேலோட ஃபோர்ஸ் வந்துட்டு உகாண்டாக்குள்ள ரைட் பண்ணி அந்த ஹைஜாக்கர்ஸை கொண்டு 100க்கும் மேல பிடிச்சு வைக்கப்பட்டிருந்த ஹாஸ்டேஜஸ் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போனாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் இடி அமீனை ஒரு வீக்கான ரூலரா உலகம் ஃபுல்லா காட்டுச்சு. 1977 தான் இவரோட ஆட்சியிலேயே கொடூரமான ஒரு வருஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த இயர்ல தான் இவரை எதிர்த்து பேசி இறந்தவங்களோட கவுண்ட் 40,000க்கும் மேல போச்சு. உகாண்டாக்குள்ள நடந்துட்டு இருந்த உள்நாட்டு பிரச்சனையை மறைக்கிறதுக்காக கபேரா ரீஜியனை அனெக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி டான்சானியாவை இன்வைட் பண்றாரு. ஏப்ரல் 11, 1971 அப்போ டான்சானியா கிட்டயும் உகாண்டா லிபரேஷன் ஃப்ரண்ட் கிட்டயும் உகாண்டா ஆர்மி வந்து தோத்து போறாங்க. இடி அமீனோட பதவி பறிக்கப்பட்டு அவர் வந்துட்டு லிபியாக்கு தப்பிச்சு போறாரு. அங்க இருந்து சவுதிக்கு போய் செட்டில் ஆகுறாரு. ஆகஸ்ட் 16, 2003 அன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போறாரு. இவரோட கொடூரமான ஆட்சியில இவரை எதிர்த்து பேசி இறந்தவங்களோட கவுண்ட் மட்டும் 5 லட்சத்துக்கும் மேல இருக்கும். இது வந்து உகாண்டாவோட பாப்புலேஷன்ல 5%க்கும் மேல இருக்கும். என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டர் பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.